வந்து கல்யாணக்கார குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். கொஞ்சம் கனமான கடாயாக வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன தனியா, நாட்டு தனியா, நல்லா வாசனையா இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துடலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரையாவே நம்ம வந்து வறுத்து எடுக்கலாம். அதை எடுக்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு மனமா இருக்கும். அந்த கல்யாணக்கார குழம்புனாலே வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம செய்யற விதத்துல செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு பாருங்க. இதை வந்து ஒரு பிளேட்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்து நான் அது திரும்ப ஒரு கடாயை வச்சுட்டேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எண்ணெய் இருந்தா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்ல நெய் இருந்து நெய் சேர்த்தாலும் பரவாயில்ல. டேஸ்ட் வந்து இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வறுபடும் போதே நம்ம வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லாவே ட்ரையா நல்லா நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம்லாம் இல்லாத மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். நல்லா அடிகனமான கடாயா பற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் மெயின். வந்து இந்த கல்யாணக்கார குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம்னா ஜாஸ்தி தான் ஊற்றிருக்கேன். அது கூடவே நம்ம வந்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அந்த கடுகும் வெடிக்க ஆரம்பிக்கட்டும். அதுவும் வெடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து வடகம் எடுத்து வச்சிருக்கேன். வடகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வீட்லயே பண்ண வடகம் தான். வேணும்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்க, பார்த்துக்கோங்க. அதையும் நம்ம வந்து அது பொரிஞ்சு வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அந்த பூண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த வடகம் போட்டு தாளிக்கும் போதே நமக்கு அந்த குழம்போட ஸ்மெல்லு சூப்பராக வரும். நமக்கு இந்த வடகத்துல தான் இருக்கும். அது கூடவே நான் வந்து ஒரு 100 கிராம்ல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். 150 கிராம் இருந்தாலும் பரவாயில்ல. மெயின் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குறது நமக்கு சின்ன வெங்காயம் தான். அந்த சின்ன வெங்காயத்தை நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போதே நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த 3 பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வதங்கும் போது நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அந்த கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நார்மல் சைஸில். அந்த வெங்காயத்தை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். அது கூடவே நான் ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அதை சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து சமைச்சு வச்சுட்டு உடனே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ இதுவாக இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை மறுநாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட். நம்ம மீன் குழம்பு எப்படி வச்சு மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. இந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுருலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம வந்து தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வந்து எல்லாமே குழம்பெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் பார்த்து நம்ம தேவைப்பட்டால் போட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தோடு நம்ம வந்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிச்சுன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வதங்கிடட்டும். ஒரு மூடி போட்டு வச்சு நம்ம வந்து
வதக்கி எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் நான் வந்து மொச்சக்கொட்டை எடுத்து ஊற வச்சுட்டு ஓவர் நைட்டில் வந்து ஊற வச்சேன். மறுநாள் தான் இது செய்கிறேன். அதை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஒரு 4 விசில் விட்டு நல்லா ஊறிட்டு 4 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கல்யாண கார குழம்புக்கு வந்து நம்ம மொச்சக்கொட்டை இல்லாமல் வைக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து வச்சாதான் நமக்கு வந்து கல்யாண கார குழம்பு அது. இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த பருப்பு வந்து வதங்கணும்னு இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். தேவையான காரமெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக குழம்பு மிளகாய்த்தூள் வந்து தேவை தான். இப்போ இல்லைனாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ அது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. மஞ்சத்தூள் வந்து வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே மஞ்சள்லாம் போட்டு அரைச்சி தான் இருக்கும். அதனால நான் வந்து மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரப்பொடியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாக வேணாம். நம்ம வந்து அதுக்கப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், புளி தண்ணி இருக்குது, இதெல்லாம் ஊற்றணும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நான் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்து நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். தேவைப்பட்ட நான் வந்து கொஞ்சம் ஊற்றி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த புளி தண்ணியில் நல்லாவே கொதிக்கட்டும். புளி பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போவே நம்ம பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து இயல்பாக சாப்பிட்றத விட சாதம் ஜாஸ்தியாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. கொதிச்சதுமே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தியா, தேங்காய், கசகசா, இதில் முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சு இருக்கோம்ல, நம்ம வந்து கடலைப்பருப்பு, வெந்தயம், தனியாலாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் இதில். இது கொதிக்கும் போது அதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல திக்னஸ் கொடுத்துரும் இது. இந்த பொடி நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக இதில் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனை வேலையும் பண்ணும் போது தான் நமக்கு வந்து டேஸ்டான கல்யாண வீட்டு காரக்குழம்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ சமையல்காரங்களே சமைக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க, அவ்வளோ வேலையாக இருக்கும் இந்த கல்யாண காரக்குழம்பு மட்டும். இப்போ ஒரு கல்யாணத்தில் போனோம்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து கல்யாண காரக்குழம்பு மட்டும் கேட்டு சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நல்லாவே இது கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் ஊற்றிருக்கோம், அந்த பொடியும் சேர்த்துட்டோம். இந்த டைமில் வந்து உப்பு தேவைன்னா உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சு திக்காயிடுச்சு பாருங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து மெயின் வந்து நல்லெண்ணெய் தான். அதுவும் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இவ்வளோ எண்ணெயாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப முக்கியமானது. இப்போ அது சூடாயிட்டு இருக்கு. இப்போ அது சூடாகும் போதே நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அதை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். உங்ககிட்ட மணத்தக்காளி விதை இருந்தால் விதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. ரெண்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா வறுத்துட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுபட்டுடுச்சு பாருங்கள். நம்ம இதை வந்து குழம்புல நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து கல்யாண காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வந்து மாத்திடலாம் பாருங்க இந்த குழம்பை. இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது கல்யாண காரக்குழம்பு. சூப்பரா நமக்கு வந்து கல்யாண காரக்குழம்பு பாருங்க எவ்வளவு அட்டகாசமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.